அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் குக்கிங்கோட ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் குக்கிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட குக்கிங் ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறீங்களா? எஸ், நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். இன்றைக்கான டாப்பிக்கில் ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பைசஸ்னால் என்ன, ஸ்பைசஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பைசஸை ஏன் யூஸ் பண்ணணும், இது மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் இந்த டாப்பிக்கோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாவோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளேவர் ஈக்குவல் டு அரோமா ப்ளஸ் டேஸ்ட். அரோமா டேஸ்ட் ரெண்டும் சேர்ந்து தான் ஃப்ளேவரை கொடுக்கும். அரோமா அப்படின்னா நறுமணம், டேஸ்ட் அப்படின்னா சுவை. நறுமணம், சுவை இது ரெண்டுமே ஒரு ஃபுட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. நம்மளோட ஃபுட்க்கு அரோமாவை கொடுக்குற பொருட்களில் ஸ்பைசஸ் ஒரு முக்கியமான பங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஸ்பைசஸில் நிறைய பொருட்கள் வரும். அதில் சிலது என்னென்னு பார்க்கலாம். கியூமின் சீரகம், கார்டமம் ஏலக்காய், கொரியாண்டர் மல்லி, சினமன் பட்டை, ஃபெனல் சோம்பு, நட்மக் ஜாதிக்காய், க்ளோவ்ஸ் லவங்கம், மஸ்டர்ட் சீடு கடுகு, பெப்பர் மிளகு, பேலீஃப் பிரியாணி இலை. ஒவ்வொரு ஸ்பைசஸும் பலவிதமான அரோமா மாலிகூல்ஸை உள்ளடக்கி இருக்கும். அந்த காம்போசிட் ஸ்மெல்லை வச்சு நம்ம நோஸ் அது என்ன ஸ்பைஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஸ்பைசஸ்லேருந்து வெளியாகிற அரோமாவை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டாப் நோட்ஸ், மிடில் நோட்ஸ், பாட்டம் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டாப் நோட்ஸ். டாப் நோட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரோமா டிடெக்டட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் டு ஃபேட் அவே. அதாவது ஒரு ஸ்பைசஸை ஸ்மெல் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அரோமா தான் டாப் நோட்ஸ். இது ரொம்ப லைட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டாப் நோட்ஸ் அரோமா ரொம்ப சீக்கிரமாகவே மறைஞ்சிடும். செகண்ட் ஒன் மிடில் நோட்ஸ். மிடில் நோட்ஸ் அப்படின்னா மைன் அரோமா டிடெக்டட் ஆஃப்டர் தி டாப் நோட்ஸ். அதாவது இந்த மிடில் நோட்ஸை ஹார்ட் ஆஃப் தி ஸ்பைசஸ் அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் நோட்ஸ் அரோமாக்கு அடுத்தது இந்த மிடில் நோட்ஸ் அரோமா வெளியாகும். இந்த அரோமா கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டே ஆகும். தேர்ட் ஒன் பாட்டம் நோட்ஸ். நோட்ஸ் டிடெக்டட் ஃபார் எ லாங் டைம் அப்படின்னா பாட்டம் நோட்ஸ் அரோமாவை ஃபவுண்டேஷன் ஆஃப் எ ஸ்பைசஸ் அரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைசஸில் உள்ள எல்லா அரோமா மாலிகூல்ஸையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த பாட்டம் அரோமா ரிச் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நாம் இப்போ பார்த்த அரோமா நோட்ஸ் 3க்கும் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் சினமன் பட்டை இருக்குல்ல, அது போட்டு வச்சுருக்கிற பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இப்போது நான் சொல்ல போகிற எக்ஸ்பெரிமெண்ட் சினமன் வச்சு தான். உங்கள்கிட்ட சினமன் இல்லை அப்படின்னா வேறு ஸ்பைஸ் ஏதாச்சும் இருக்கிற பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? வாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 1, டாப் நோட்ஸ் குவிக் ஸ்னிஃப் டெஸ்ட்டு. டாப் நோட்ஸ் அரோமாவை டெஸ்ட் பண்ண குவிக் ஸ்னிஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சினமன் டப்பா இல்லைன்னா வேறு ஸ்பைஸ் இருக்கிற டப்பாவை உங்கள் நோஸ்லேருந்து 6 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு டக்குன்னு ஸ்மெல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது உங்களுக்கு ஒரு அரோமா வந்திருக்கும். அந்த அரோமா தான் டாப் நோட்ஸ் அரோமா. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ண அரோமா அண்ட் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா டெஸ்ட்டும் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வீடியோவோட எண்டில் ரிசல்ட்டை நான் ரிவீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் 2, மிடில் நோட்ஸ் டீப் ஸ்னிஃப் டெஸ்ட். நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணின அதே ஸ்பைஸ் உள்ள டப்பாவை இப்போ உங்கள் நோஸ் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 6 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்மெல் பண்ணோம். இப்போ இன்னும் கூட நம்ம நோஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து அப்படியே 2 செகண்ட்ஸ்க்கு ஹோல்டு பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின அரோமா தான் மிடில் நோட்ஸ் அரோமா. எக்ஸ்பெரிமெண்ட் 3, பாட்டம் நோட்ஸ் லிங்கர் டெஸ்ட்.
இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்பைஸ் டப்பாவை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸ்மெல் மாறுற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் முன்னாடி உள்ள 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த இடத்த விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேறு இடத்துல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க ஒரு 2 மினிட்ஸ். ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த ஸ்பைஸ் டப்பாவை திரும்ப ஓப்பன் பண்ணி ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஸ்மெல் பண்ணுங்க. இப்போ அதுலேருந்து வெளியாகிற ஒவ்வொரு அரோமா மாலிகூல்ஸையும் உங்களால் ஸ்மெல் பண்ண முடியும். ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகுற அரோமாவை ஃபீல் பண்ணீங்களா? இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணின அரோமா தான் பாட்டம் நோட்ஸ் அரோமா. நீங்கள் இந்த 3 டெஸ்ட்லேயும் ஸ்மெல் பண்ண அரோமா, அந்த அரோமா உங்களுக்கு கொடுத்த ஃபீல், இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இப்போ உடனே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் ரிவீல் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை பாருங்கள். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாப் நோட்ஸ் குவிக் ஸ்னிஃப் டெஸ்ட், அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சினமன் டப்பாவை ஓப்பன் பண்ணணுன்னு அதுலேருந்து இனிஷியலாக வெளியாகிற ஸ்வீட் அண்டு ஸ்பைசி அரோமாவை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க முடியும். அந்த அரோமாவோட ஃபீல் ரொம்ப லைட் அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே அந்த அரோமா மறைஞ்சிருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட, அதாவது டாப் நோட்ஸ் அதோட ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு மிடில் நோட்ஸ் டீப் ஸ்னிஃப் டெஸ்ட், அதோட ரிசல்ட் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டில் டப்பாவை நீங்கள் உங்கள் நோஸ் கிட்ட இன்னும் க்ளோஸராக கொண்டு போகும்போது உங்களால் காம்ப்ளெக்ஸ் அரோமாவை நோட் பண்ண முடிஞ்சிருக்கும். காம்ப்ளெக்ஸ் அரோமா அப்படின்னா ஒன்றும் இல்லை, பலவிதமான வாசனைகளை நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்ட்டில் வந்த அரோமா டாப் நோட்ஸ் அரோமாவை விட இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டே ஆகியிருக்கும். ஃபைனல் டெஸ்ட் பாட்டம் நோட்ஸ் லிங்கர் டெஸ்ட், அதோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் டப்பாவை ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகிற அரோமாவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த அரோமா டீப் அண்டு எர்த்தி அண்டர் டோனில் இருந்திருக்கும். டீப் அண்ட் எர்த்தி அப்படின்னா எதுவுமே இல்லை. என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். பழங்காலத்தில் உள்ள ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், அந்த ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துருக்கும். அதாவது மண், மரம், வேர் இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அதுலேருந்து வர ஸ்மெல், இந்த அரோமா ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நாம் பார்த்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட். உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்லாம் மறக்காமல் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் கூட கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு 3 கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 3 கொஷின்ஸ் வீடியோவோட ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். என்னன்னு பாருங்கள். ஸ்பைசஸ்னால் என்ன, ஸ்பைசஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்பைசஸை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கொஷின்ஸ். இது 3த்துக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவே ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ்னால் என்ன, ஸ்பைசஸை ஏன் யூஸ் பண்ணணும், இது 2த்துக்குமே கிட்டத்தட்ட சிமிலரான ஆன்சர்ஸ் தான் வரும். அதாவது நம்மளோட ஃபுட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்பைசஸை யூஸ் பண்ணுறோம். ஸ்பைசஸை கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த ஃபுட்டோட ஃபுல் ஃபீலுமே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்பைசஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பைஸே இல்லாமல் ஒரு ஃபுட்டை செஞ்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஸ்பைசஸ் நம்ம ஃபுட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்தது தான். சில பேருக்கு ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபுட்டில் இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப மைல்டாக இருந்தால் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போ கிரைண்ட் பண்ண இந்த ஸ்பைசஸை கிரைண்ட் பண்ண கரம் மசாலா யூஸ் பண்ணுறோம்ல, அது ஃபுட்டில் போடும்போது 1/4 ஸ்பூன் போட்டால் தான் எனக்கு ஓகேவாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் எனக்கு அந்த ஸ்மெல்லோ ஃப்ளேவரோ பிடிக்காது. இதே சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை விட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக யூஸ் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அந்த முழு ஸ்பைஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று போட்டால் போதும் எனக்கு. சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, அந்த மாதிரி அவங்களோட ஃப்ளேவர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படி அவங்களுக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா,
ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன அளவில் போட்டு பாருங்க. சாப்பாட்டில் ஒன்று ஒன்று போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் ஓகேவா? இதை விட கூட தேவையா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஃபுட்டில் எப்படி இன்ஃப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேசிக்காக ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டரில் இன்ஃப்யூஸ் பண்ணுறது, அடுத்தது ஸ்பைசஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை ஃபுட்டில் போட்டு அந்த ஃப்ளேவரை இன்ஃப்யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இந்த 3 பேசிக் டைப்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் சொன்ன எல்லா விஷயத்தையும் உங்களோட ஃபுட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் ஃபுட் எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.